SA College of Arts and Science, Green Campus with well-equipped laboratories, Chennai's best green match. Visit saces.ac.in. மக்கள் தீர்ப்பு என்ன துவங்கியது ஓட்டு எண்ணிக்கை. நடந்து முடிந்த தமிழகம், புதுச்சேரி, கேரளா, அசாம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களின் சட்டசபை தேர்தல் ஓட்டு எண்ணிக்கை துவங்கியது. காலை 8 மணிக்கு முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. அதன்பின் மெஷினில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்படும். 10 மணிக்கு முன்னணி நிலவரம் தொகுதி வாரியாக தெரியவரும். மாநிலம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் 6 இடங்களில் ஓட்டு எண்ணிக்கை துவக்கம். புதுச்சேரியில் 89.87% வாக்குப்பதிவானது. 12,936 தபால் வாக்குகளையும் சேர்த்தால் 91.23% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவானது. புதுச்சேரியில் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாகவேல் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும். ரிசல்ட்டுக்கு முன் தந்தை நினைவிடத்தில் மகன். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகிறது. நேற்றிரவு சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவிடத்தில் முதல்வர் ஸ்டாலின் அஞ்சலி செலுத்தினார். அமைச்சர் சேகர் பாபு, திமுக எம்பிக்கள் TR பாலு, R ராசா உள்ளிட்டோர் உடனிருந்தனர். ஓட்டு எண்ணும் அறைக்குள் இதற்கெல்லாம் தடை. தமிழக சட்டசபை தேர்தலுக்கான ஓட்டு எண்ணிக்கை இன்று நடக்கிறது. ஓட்டு எண்ணிக்கை மையங்களுக்குள் வேட்பாளர்கள், தேர்தல் முகவர்கள் மற்றும் எண்ணிக்கை முகவர்கள் பாதுகாப்பு சோதனைகளுக்கு பின் அனுமதிக்கப்பட்டனர். ஓட்டு எண்ணிக்கை மையத்திலிருந்து 100 மீட்டர் தூரத்துக்குள் எந்தவித வாகனங்களுக்கும் அனுமதி இல்லை. செல்போன், ஐபேட், லேப்டாப் போன்ற மின்னணு சாதனங்கள், ஒலிப்பதிவு செய்யக்கூடிய கருவிகள், சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் உள்ளே கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. கருத்து கணிப்பை முழுசா நம்பும் திமுக, தீயாய் வேலை செய்யும் ஸ்டாலின். தமிழகம் உட்பட 5 மாநில சட்டசபை தேர்தல் ரிசல்ட் இன்று வெளியாகிறது. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கியதில் சுற்றுவாரியாக முடிவுகள் வெளியாகும். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளில் பெரும்பாலானவை தமிழகத்தில் திமுக கூட்டணி ஆட்சியை தக்க வைக்கும் என தெரிவித்துள்ளன. இதனால் திமுகவினர் உற்சாகமடைந்துள்ளனர். திமுக தலைமை அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியுள்ளது. தேர்தல் முடிந்ததும் கொடைக்கானல் சென்ற முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பிவிட்டார். குடும்பத்துடன் துபாய் சென்ற துணை முதல்வர் உதயநிதியும் சென்னை வந்தடைந்துள்ளார். சென்னை வந்திறங்கியதும் நேற்று உடனடியாக முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து முக்கிய விஷயங்கள் குறித்து உதயநிதி ஆலோசனை நடத்தியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுகுறித்து அறிவாலய வட்டாரம் கூறியதாவது: தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் சில திமுகவுக்கு சாதகமற்றதாக அமைந்தாலும் தேர்தலுக்கு பின் வெளியான பெரும்பாலான கருத்து கணிப்புகள் திமுக மீண்டும் வெற்றி பெறும் என்றே தெரிவித்துள்ளன. இது கட்சி தலைமைக்கு தெம்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளது. எனவே கொடைக்கானல் சென்று சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் புதிய ஆட்சியில் இடம்பெற வேண்டிய அமைச்சர்கள் பட்டியலை இப்போதே தயார் செய்ய துவங்கிவிட்டார். ஸ்டாலினின் மருமகன் சபரீசன் தனக்கு வேண்டப்பட்ட திமுக முக்கிய நிர்வாகிகள் 7 பேரை அமைச்சராக்கும்படி பரிந்துரை பட்டியலை முதல்வரிடம் வழங்கியுள்ளார். இதுபோல தன் ஆதரவாளர்களுக்கு அமைச்சரவையில் முக்கிய துறைகளை ஒதுக்குமாறு ஸ்டாலினிடம் ஒரு பட்டியலை உதயநிதியும் வழங்கியுள்ளார். இன்று ஓட்டு எண்ணிக்கை துவங்கி சில மணி நேரங்களிலேயே லீடிங் ட்ரெண்ட் தெரிந்துவிடும். மதியத்திற்குள்ளாகவே வெற்றி யார் பக்கம் என்பதும் தெளிவாகிவிடும். பெரும்பாலான கருத்து கணிப்புகள் கூறியது போல திமுக ஆட்சியை தக்க வைத்தால் மேற்கண்ட 3 பட்டியல்களையும் ஒப்பிட்டு யாரை அமைச்சராக்குவது, யாருக்கு எந்த துறையை ஒதுக்குவது என்பதை ஸ்டாலின் முடிவு செய்வார் என அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ஓட்டு எண்ணும் மையத்தில் திமுகவினர் ஊடுருவ திட்டம், பத்திரிகையாளர் போர்வையில் சதி. தமிழக சட்டசபை தேர்தலில் பதிவான ஓட்டுகள் இன்று எண்ணப்படுகின்றன. இந்நிலையில் பத்திரிகையாளர் போர்வையில் திமுகவினர் போலி அடையாள அட்டைகளை பெற்று ஓட்டு எண்ணும் மையத்திற்குள் ஊடுருவ முயற்சித்துள்ளதாக அதிமுக வழக்கறிஞர் அணி செயலர் என்பதுரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதுகுறித்து இன்பதுரை கூறியதாவது:
ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் செய்தி சேகரிக்க தேர்தல் கமிஷன் வாயிலாக பத்திரிகையாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்களான கலெக்டர்கள் வாயிலாக இவற்றை செய்தி மக்கள் தொடர்பு துறையினர் தந்துள்ளனர். பத்திரிகையாளர்கள் அல்லாத திமுக தகவல் தொழில்நுட்ப அணியைச் சேர்ந்தவர்களுக்கும் இந்த அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி, காஞ்சிபுரம், சென்னை உட்பட பல மாவட்டங்களில் இதுபோன்ற விதிமீறல் நடந்துள்ளது. இதற்கான ஆதாரம் உள்ளது. தேர்தலை வெளிப்படைத்தன்மையுடன் நடத்துவதை மக்களுக்கு தெரியப்படுத்த ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் பத்திரிகையாளர்களுக்கு அனுமதி வழங்கப்படுகிறது. ஆனால் திமுகவினர் இதை தவறாக பயன்படுத்துவதால் ஓட்டு எண்ணிக்கை மையங்களில் சலசலப்புகள் ஏற்படும். எனவே தவறாக அடையாள அட்டை பெற்றவர்களை கண்டறிந்து அவர்களின் அனுமதியை ரத்து செய்ய வேண்டும். இதற்கு காரணமான மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர்கள் மற்றும் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கூறினார். வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு சகஜம். கலக்கல் வீடியோக்களுடன் கட்சிகளின் ஐடி விங் தயார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாகின்றன. காலை 8 மணிக்கு ஓட்டு எண்ணிக்கை துவங்கும் நிலையில் ஒவ்வொரு சுற்று ஓட்டு எண்ணிக்கை முடிவிலும் முன்னணி நிலவரங்கள் வெளியாகும். மதியத்திற்குள் வெற்றியாளர் யார், தோல்வியடைந்தது யார் என்ற விவரம் கிட்டத்தட்ட இறுதியாகிவிடும். திமுக, அதிமுக, தவேக என அனைத்து கட்சிகளும் தங்களுக்கே வெற்றி என்ற நம்பிக்கையுடன் உள்ளன. எனினும் தேர்தல் முடிவு எப்படி அமைந்தாலும் அதை தங்களுக்கு சாதகமாக்க தங்களின் ஐடி அணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் களமிறக்கியுள்ளன. அதன்படி திமுகவுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் பாஜகவின் பி டீம் விஜய் என பரப்ப திட்டமிடப்பட்டுள்ளது. திமுக வெற்றி பெற்றால் முதல்வர் ஸ்டாலின் புகழ் பாட 100க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தயாராக உள்ளன. சமூக வலைதளங்களில் கம்பு சுற்றுவதற்காகவே சென்னையில் கிண்டி, சின்னமலை, தேனாம்பேட்டை என 3 பகுதிகளில் ஐடி விங் அலுவலகங்களை திமுக மேலிடம் அமைத்திருக்கிறது. இதே பாணியில் அதிமுகவினரும் தங்களுக்கு வெற்றி கிடைத்தால் அக்கட்சியின் பொதுச் செயலர் பழனிசாமி புகழ்பாடும் வீடியோக்களை தயார் நிலையில் வைத்துள்ளனர். இதற்கான வேலைகள் அனைத்தும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சியின் ஐடி விங் அலுவலகத்தில் நடக்கிறது. அதேபோல தவேக சார்பில் பனையூர் அலுவலகத்திலும் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள ஆதவர்ஜுனா அலுவலகத்திலும் ஐடி அணிக்கு கட்டுப்பாட்டு அறை திறந்து தவேக ஆதரவாளர்கள் 120 பேரை வேலைக்கு அமர்த்தியுள்ளனர். தங்களுக்கு வெற்றி கிடைக்காவிட்டால் ஓட்டு எண்ணிக்கையின் போது நடக்கும் தகராறுகளை சோக இசையுடன் கூடிய வீடியோக்களாக பதிவேற்ற திட்டமிட்டுள்ளனர். இந்த வீடியோக்களை வாட்ஸ்அப் வழியே அனுப்பவும் ஏராளமான குழுக்கள் தொடங்கப்பட்டுள்ளன. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடும் காரைக்குடி தொகுதியை மட்டுமே மையப்படுத்தி ஐடி அணி தயாராக உள்ளது. வென்றால் மகிழ்ச்சி, தோற்றால் பயிற்சி என்பது நாதக தேர்தல் முழக்கமாக உள்ளது. இதேபோல் காங்கிரஸ், பாஜக, பிசிக, பாமக உள்ளிட்ட கட்சிகளின் ஐடி விங்குகளும் சோசியல் மீடியா தயவில் தங்கள் வெற்றிக்கான முழக்கத்திற்கும் தோல்விக்கான திசை திருப்பும் காரணிகளுடனும் தயாராக உள்ளன. புதுச்சேரியில் 6 இடங்களில் ஓட்டு எண்ணிக்கை துவக்கம். புதுச்சேரியில் 89.87% வாக்குப்பதிவானது. 12,936 தபால் வாக்குகளையும் சேர்த்தால் 91.23% வாக்குகள் இந்த தேர்தலில் பதிவானது. புதுச்சேரியில் 23 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் லாஸ்பேட்டை மகளிர் பொறியியல் கல்லூரி, தாகூர் கலைக்கல்லூரி, நேரு பாலிடெக்னிக் கல்லூரியில் பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டுள்ளன. காரைக்கால் மாவட்டத்தில் 5 தொகுதி வாக்குப்பதிவு இயந்திரங்கள் கருணாநிதி பட்ட மேற்படிப்பு மையத்திலும், மாகவேல் நேரு அரசு மேல்நிலைப்பள்ளி, ஏனாமில் அரசு கலைக்கல்லூரியிலும் வைக்கப்பட்டுள்ளன. இந்த மையங்களில் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை 8 மணிக்கு தொடங்குகிறது. 8:30 மணிக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் உடனுக்குடன் அறிவிக்கப்படும்.